எங்க என்ன தங்கச்சி நீங்க பாக்குறா பாக்குறீங்க? முன்னாடி இப்படி இப்படி பண்றாரு பாருங்க. அந்த சைடு முன்னாடி பண்ணாரு. அவன் தங்கச்சி உள்ள போயிடுச்சு. அதனால அவரு சேஃபா தூங்கிட்டோம். பானு பிரசாத் ப்ரோ இப்ப புரியுதா? எப்பவுமே பானு நான் லவ்வர்னு சொன்னா கூட நம்பிடலாம். தங்கச்சிங்கிறானுங்களா ரொம்ப உஷாரா தங்கச்சின்னு இருக்கணும். பாட்டெல்லாம் பாடினானுங்களே. மலர் சிந்து மலரா அந்த பாட்டெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடிட்டு இருந்தானுங்க. இல்ல பானு உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு நீ இந்த பாட்டெல்லாம் தெரியாது. வேற பாட்டு தான் தெரியும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு கேமரா அங்கதான் போகுது. இல்ல 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 நாங்க இல்ல ஒரு மொக்க காதல் ஒண்ணு பாட்டு இருந்தேன். ஏதோ டாக்டர் போட்ட ஸ்கிரீன்ஷாட் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நாங்க பார்ப்போம். இல்லைன்னா இவன் இம்ப்ரெஸ் பண்ணவும் அந்த அம்மா திருப்பி இப்படின்னு பார்க்கவும் என்னால அந்த கன்றாவி என்னால கண் கொண்டு பார்க்க முடியல என்னால. டேய் நேரா போய் சொல்லிடுறாங்க, அப்பா டேய் நீ பாட்டு மட்டும் பாடாத ராஜா, அது 3 மணிக்கு பாடாத ராஜா, அத கண்ணில் பார்க்க முடியல ராஜா சத்தியமா. பகல்லாம் கம்முன்னு இருக்கிறான், நைட்ல பாட்டு பாடி பாடி கிடக்குறான். பகல்ல பாடி கண்டென்ட் கொடுத்தா பாக்கலாம். 2 மணிக்கு தான் இவனுக்கு ஆன் ஆகுதுங்க, வேற ஒண்ணும் இல்லை. இவனுக்கு ஆன் ஆகுறதே 2 மணிக்கு தான் ஆன் ஆகுது. இவனுக்கு பாருங்க கொசு பேட்டுக்கு லாங் ஷாட் வச்சுட்டு உட்காந்துருக்கானு எவனோ எடிட்டர் ஒருத்தன். ஏண்டா ஏன் அரோராலாம் உனக்கு தெரியாதா? போய் 3/4 மணி நேரம் ஆச்சு, ஏதாவது ஒரு ஷாட்டு கிட்டு காட்டினீங்கன்னா பரவாயில்ல. நாங்களாவது நிம்மதியா வாட்டர் மில்லன் தூங்குவோம். அரோராக்கு இது பண்றாரு. இவர் சொன்னாரு கேளுங்க. அந்த ஐயோ சாமியாரு அரோரா என் கூட பேச மாட்டேங்குது. ஆமா நான் அரோரா வெளியில எல்லாம் பாத்திருக்கேன். அவங்க படம் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பாத்திருக்கேன் ஆன்லைன்ல. படம் ஃபாலோ ஆமா இல்ல பண்ணிருக்கேன், சப்ஸ்கிரைபரா ஆமா இருப்பானோ. என்கிட்ட ஓஹோ பேசுவாங்கன்னு பாக்குறேன். என்ன பேசவே மாட்டேங்கிறாங்க. என்ன அவாய்ட் பண்றாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. நேத்து டைரக்டா அடிச்சு விட்டான். அதுக்கப்புறமும் நேத்து நான் பேசினதுக்கு அப்புறம் அவங்க ஓ பேச மாட்டேங்கிறாங்கன்னு வேற கவலையை தெரிவித்துக் கொண்டு இருக்கிறேன். இல்ல இல்ல இவன் எந்திரிச்சிட்டான் காணாம வினோத்து போட்டு கொள்ளுதாட்டக்குது கொசு. அது இவிபி கொசு, கொடூரமான கொசுங்க. அது கொன்னே விட ஆளை. ஐயோ அங்க நீங்க சாப்பிட்றதுக்கு உட்காந்தீங்கனாலே ஒன்றும் உட்காரவே முடியாதுங்க. நான் ஒரு 2-3 ஷூட்டிங் போயிருக்கிறேன். இவரு பாரு இவரு கடி கொசு அடிக்கிறக்கே அங்க வக்கில்ல, அங்க பூரம் போட்டு கடிச்சு பின்னி எடுக்குது. ஓ இப்பதான் பெட்ஷீட்டே கண்டுபிடிக்கிறேன். அததான் நான் அந்த சொன்னேன். மரியாதையே அந்த அதுதான் பெட்ஷீட். நான் சொன்னேன். பெட்ஷீட் எடுத்து இது பண்ண வேண்டியதானே. அது தெரியாம இன்னும் கொசு வச்சிட்டு இருக்கேன் நான் சொன்னேன். ஏய் இல்ல 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 பானு, இல்ல அங்க ஃபேன் அது இருக்கு அதுல பிரசாந்த் ப்ரோ, எப்படி தூங்க முடியும்? இல்ல இல்ல பயங்கர வெக்கையா இருக்கும் போல. அது இருக்கும்ல. பிரசாந்த் ஓ இது கொசு இல்ல, இது சீக்கடி சீக்கடி சீக்கடி. சீக்கடியா? அந்த ஆமா அது பேர் சீக்கடி லாஃபிரு. அது என்ன பண்ணு தெரியுமா? நீ வந்து என்னன்னா நீ கோயின்லாம் சவுண்ட் இருக்காது, நேரா வந்து ரத்தத்துல போர் போட்டு உழிச்சிட்டு போயிட்டே இருக்கும். சத்தியமா நீ அது கடிச்சு நீ அது கடிச்சதுன்னு வச்சுக்கோ புரு நேரம் உள்ள அது போட்டு கடிக்குதாட்டுக்குது. எங்க பேண்ட்டுக்குள்ள முந்திரிச்சாட்டுக்குது. அவன் பாரு இத கைய சொறிறான், இது உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அத வேற இவன் நீ தூங்க லைவ்ல மாட்டான். காட்டிட்டு இருக்கோம். அத வேற நம்ம பாத்துட்டு இருக்கோம். அத வேற லைவ்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹேமா எங்க கோ-ஹோஸ்ட காணோம், சொல்லாமையே போயிட்டாங்க. இல்ல கீழ இல்ல இருக்காங்க இன்ஸ்டால. ஃபுல்லா ஸ்பேஸ் பக்கா இருக்கும். ஃபுல்லா நிறைய பேர் அப்படியே தான் போடாங்க. ஆமா சரி 3:30 எங்க அம்மா காலையில காய்கறி வாங்க போகணும்டான்னுச்சு. நீங்க என்ன போய் இங்க பாருங்க. நானு போயிட்டு இருக்கீங்க. அரோரா என் பேரு என் இல்லங்க பேரு நான் லைவ் சத்தியமா இதெல்லாம் எடுத்தீங்கன்னு ஒரு வச்சுக்கோங்க, உங்க அம்மா திட்டுறது என் காதுல வந்து விழுகும். என் ஸ்பேஸ்க்கு வந்ததை எங்கேயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணிட்டு கிளம்புங்க ஸ்பேஸை விட்டு. இல்ல என் தங்கச்சி எப்படியோ ஒன்னும் யூடியூப்ல புடிச்சிருவா ரெக்கார்டிங்க, புடிச்சான்னா வருவா. எப்படி இருந்தாலும் அது என் தங்கச்சி பையன் இருக்கிறான். அவன் வந்து எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை போய் முதல்ல சொல்லிட்டு வருவான். உறுதியா கொண்டு போய் எங்க அம்மாவுக்கு வந்து அம்மணி பாரு அம்மணி மாமா என்ன பேசியிருக்காரு பாரு அப்படின்னு கொண்டு போய் போட்டு விட்டு வந்துருவான்னு எனக்கு தெரிஞ்சு. அதாவது நீயா நானா வந்து எங்க அம்மா கிட்ட எப்படி இருந்தாலும் நம்மள ஓட்டி இருப்பானுங்க, எப்படியோ ஓட்டி தான் கட் பண்ணிருப்பானுங்க. எப்படியோ எங்க அம்மாட்ட காமிக்க கூடாதுன்ட்டு அப்பதான் வெளியில போய் இந்த மட்டனை என்னமோ எடுத்துட்டு உள்ள வர்றேன். இவர் ஹாட் ஸ்டார்ல இருந்து லோட் பண்ணி போட்டார். அம்மணி அது வர்றதுக்கு முன்னாடி இதுலயே வந்துடும், இதை முழுசா பார்த்துட்டு போட்டு விட்டான். தப்பவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அது பாருங்க அவ பிதாமன் லைலா இந்த கொசு கடியில அது பாட்டு தூங்கிடுது. அது எவ்வளவு வெள்ளந்தியா இருக்கும் பாருங்க. இவன் கொசு அடிச்சே செத்து போயிருவானாட்டுக்குது. இவன் இல்லாட்டி ஒன்னு நினைச்சிருக்கோம், எப்படியா இந்த இழிச்சவாய் நமக்கு பொதுவா கொசு அடிச்சுக்குவான்ட்டு கம்முன்னு தூங்கிடுது. ஏன் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ எந்திரிச்சா ஏன் லைலான்னு பேர் வச்சிருக்கீங்க? என்ன லைலான்னு ஏன் பேர் வச்சிருக்கீங்க? பிதாமகன் லைலா. ஏன் ஏன் அது அப்படி இருக்கு. பிதாமகன் லைலா எப்படி இருக்கும்? ஆக்சன் எல்லாம் இல்ல இல்ல நான் சொல்லுங்க ஒண்ணு பிரசாந்த் சொன்னேன். ப்ரோ.
இல்ல இல்ல நான் முன்னாடியே லாஃபிர் சொன்னேன். பிதாமன்லைல இல்ல ப்ரோ, இங்க சில பேர் சுத்திட்டு இருக்காங்க ஆர்மின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு போட்டு விடுறேன், நீங்க சொல்லுங்க ரெக்கார்டு கட் பண்ணி. பிதாமன்லைல என்ன அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு பைத்தியம் இல்லாம அரை பைத்தியம் இல்லாம ஒரு முக்கா பைத்தியம். என்ன உனக்கு புரியுதா? இது ஸோ புரியாத ஒரு முக்கா பைத்தியம். அது என்ன பண்ணும்? எங்காவது போய் பெட்டு வைக்கும், பின்னாடி துரத்தும், ஏய் 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 அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கும் கரகரன்ட்டு. அதுதான் பிதாமகன் லைலா. இல்ல இங்க அதுதான் நம்ம அது என்னடா பேர்? அது வியானா வியனா வியனா என்ன இல்ல கியானாவா? இது முழு வியன்னா பைத்தியம் மாதிரி தான் இருக்கு. அடுத்த முன்னாடியே நான் சொன்னேன்ல, இவர் முதல்லயே அவளை வந்து கொசு அடிச்சு தூங்க வச்சுட்டாரு நான் சொன்னேன், நீங்க நம்பல. இப்ப இல்ல பாருங்க பானு, லைவ்லயே காட்டுறாங்க. அது காலையில மார்னிங் டாஸ்க் பண்ணிட்டு ஒரு சுத்துச்சு பாத்தியா? பிரசாந்த் சார் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணுச்சு. அது அப்படியே ஒரு இன்னும் நிறைய ரவுண்ட் சுத்துச்சு பண்ணும். பாத்தியா? அது இன்னும் நிறைய பண்ணும். இன்னொன்னு இன்னைக்கு கெமி இதுல சேர்ந்துருக்குது. குழந்தை மாதிரி பேசுறது. காலையில போட்டோன்னே அது வாய்ஸ் நான் பயந்துட்டு ஆஃப் பண்ணி மியூட் போட்டு இல்ல பார்த்தேன். எனக்கு எனக்கு இது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையிலே இந்த மெடிக்கல் கேம்ப் ஒன்று செட் பண்ணுங்கப்பா. அது ஓரத்துல ஈரத்துல இவனுங்களுக்கு ஏதாவது ஊசி கீசி போட்டு விடுங்கப்பா. ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா தான் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு சரியாவான்னு நினைக்கிறேன். இவனுக்கு இப்படியே இருந்தானுன்னா எனக்கு தெரிஞ்சு 5 நாளுக்கு அப்புறம் அவன் கடிச்சு விளையாட ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். இப்பவே கடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அரோரா. 2 3 நாள் கழிச்சு கடிச்சு விளையாட ஆரம்பிப்பானுன்னு இல்ல நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே 2 இவனு பேர் என்ன கடிச்சாங்க. உங்களுக்கு அரோரா மட்டும் தான் கண்ணுல தெரிஞ்சிருக்குது. இதை வந்து கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். பானு பானு ஏதோ பூத கண்ணாடி வச்சு பாக்குற பானு. உனக்கு மட்டும் எப்படி இத்தனை தெரியுதுங்கிறது என்னால எனக்கும் எனக்கு தெரியல. சத்தியமா தெரியல பானு. இல்ல இது காலையில இங்க நான் பாருங்க டைரக்டா நடக்காது. காய் வெட்டும் போது ஒரு கடி கடிப்பாங்க பக்கத்துல. அந்த மாதிரி நடக்கறதுனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான். காய் வெட்டுறப்ப ஆமா கடிக்கிறாங்களா? ப்ரோ, இதெல்லாம் எவனுமே பார்த்தது இது இல்லையே. 24 கேஸ் இது பிரசாத் ப்ரோ. அதனால எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நான் வந்துட்டு தூங்க பானு போற நேரத்துல சொல்லிட்டு பானு போயிடுவேன். நாம என்ன பண்றோம்னா சொல்லுங்க பானு, சொல்லுங்க. நான் இங்க ஆ சொல்ற மட்டும் ஆ கேளுங்க பானு. ஒரு ஸ்பேஸ் நீங்க போட்டு நாம இந்த தடவை ஆளுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறோம். ஏன்னா இவனுங்களுக்கே தெரியாது, நமக்கு தெரியுது. அதாவது உங்களுக்கு தெரியுது. நான் பாட்டுக்கு என்ன பண்றேன், இந்த இவன் மாதிரி வந்து இந்த கனி மாதிரி ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வந்து கிளீனா போட்டு படுத்துக்கிறேன். நீங்க இப்படியே பேசுங்க, நாம பார்ப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். கண்டினியூ 72 ஹவர்ஸ் எல்லாம் லைவ் ஆமா போறோமா? எப்படி? கண்டிப்பா உங்க ஐடி ஃபீல்ட கண்டிப்பா யாரு நம்ம பாக்குறது கலக்குறோம். பானு? ஆ ஐடி ஃபீல்ட்ல யாரு போய் வேலை பாக்குறது? இல்ல இல்ல நான் ஸ்பேஸ் எல்லாம் போட மாட்டேன். ஏன்னா நம்ம சேஃபா இருந்துக்கணும் பிரசாந்த் ப்ரோ. இல்ல ஹேமா தான் அதுக்கெல்லாம் லைக். பாத்துக்கோங்க. யாராவது இப்ப கேஸ் எல்லாம் வரட்டும். மொத்தமா ஹோஸ்ட் மேல எழுதிட்டு இந்த அம்மா சேஃபா போய் ஆ உட்காந்துக்கோங்க. இப்ப யாராவது வரட்டும். ஹேமா வந்துருவாங்க. அப்படியே அன்னைக்கு யாரோ நான் பேசிட்டு உம், இருந்தேன், என்ன மியூட் போட்டாங்க. என்ன பாதுகாத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேடயம் அவங்க எனக்கு. நான் இல்ல அது இல்ல ஹேமாவை நம்ம அட பலியாடாக்கிடலாம். அது ஒன்றும் பாவிகளா. பிரச்சனை ஓ இல்லை, நமக்கு அப்பனா ஒன்றும் சரி. பிரச்சனை இல்லை. நான் உனைய மியூட் போடும்போது தான் பிரசாந்த் ப்ரோ மியூட் போட்டு விட்டேன். உனைய தான் பண்ண வந்தேன். ஐயோ ரொம்ப பேசுதே ரொம்ப பேசுதேன்னு. இல்லைங்க, இவனுக்கு பாருங்க, டேய் இந்த ஜெயிலே எத்தனை தடவைடா காமிப்பீங்க? ஏதாவது இல்ல வேற மாத்துங்கடா. இவனுங்களே தூங்கிடுறானுல 12 மணிக்கு எடிட்டிங் நாளைக்கு பண்ணும்போது. சரி பிரசாந்த் ப்ரோ, ஒரே நாளைக்கு ஒரு விஜய் கேமரா சேதுபதி வச்சு வருவாரு ப்ரோ. தூங்கிடுறானுல. எனக்கு தூக்கம் வந்துருச்சு பிரசாந்த் ப்ரோ, நான் போறேன். உங்கள்ட்ட ஒண்ணே கேட்கணும். வீடியோ போறேன் நீங்களே, எந்த சேனல்ல போடுவீங்க? தமிழ் சினிமா ரிவ்யூல போடுவீங்களா? 2வது சேனல், அந்த பிரசாந்த் சின்ன ஷேர்ஸ்லயா? சேனல், சின்ன சேனல், பிரசாந்த் ஷேர்ஸ் அதுலயா? ஷேர்ஸ்லயே தான், ஓகே அதுலயே தான். ஓகே, என்ன நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம். சேனல்? நாளைக்கு போட்டு பிரசாந்த் இவனு ஸ்டார்ஸா? பிரசாந்த் ஷேர்ஸ் ஷேர்ஸ். இல்ல வரும். ஷேர். அது உங்களுக்கு தேடி வரும். ஓகே. இல்ல அது நீங்க எனக்கு அதெல்லாம் டிஎம் பண்ணி தேட விட்டுருங்க. வேண்டாம். உங்களை நான் தேடி வேணா அந்த வீடியோ வந்துட்டு வரும். இங்க வந்துட்டு இவங்களுக்கு சப்ளை பண்ணி விட்டுறேன். உங்களை தேடி அது வரும். இல்ல அது இல்ல கவலையே இல்ல அது படாதீங்க. அரோரா தேடி தான் போகும்னு நினைக்கிறேன். எங்களை தேடி எப்படி ஒரு லிங்க்? ஹேமா நீங்க எதுக்கு இல்ல போட்டுருவீங்க? அவர் அப்பதான் எங்களுக்கு தெரியும். போட்டாருன்னா வீடியோ ஏமா போட்டாருன்னா நாங்க சொல்றேன் கண்டிப்பா சார். ஏமா லிங்க் வர்ற வீடியோ என்ன போன் எடுத்துட்டு போய் அறவை பார்க்கவா சொல்ல போறானுங்க? எவனோ பாட்டு போடுறானுங்க. பிரசாந்த் நாளைக்கு இருங்க நைட் வந்துருங்க. அவன்தான் எம்ஜே தான். இருங்க, அவன்தான் ப்ரோ உங்க அவன்தான் அம்மா இன்னும் திட்ட பாட்டு போறாங்க. பாடுறான். போங்க நீங்க போய் ஆமா தூங்க ஆமா போங்க. அவன்தான். காய்கறி வாங்கணும்ல. ஏங்க ஏங்க ஆனதாகட்டுங்க அந்த இவிபி சிட்டியில போய் உடச்சு உள்ள போயிடுறேங்க. இவனை இன்னைக்காவது போயிட்டு, ஏன்னா இன்னைக்கு போனா நாளைக்கு வரும்ல. டே மரியாதையா 4 மணிக்கு மட்டும் நீ பாட்டு பாடாத. இல்ல இல்ல நீ இல்ல மத்த என்ன வேணா பண்ணு. உங்களுக்கு வந்து எஃப்ஜே மேல வந்து பிரச்சனை இல்ல. பாட்டு பாடுறது பிரச்சனை இல்ல. அரோரா பக்கத்துல வச்சுட்டு பாடுறானேங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அது மட்டும்தான். அரோரால இல்ல பக்கத்துல. இப்ப அந்த அம்மா தான் இருக்குது. அந்த அம்மா என்னது ஆதிர. சாரி 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 அரோரா சாரி இல்ல, ஆதிரை அரோரா உள்ள ஆதிரை போயிட்டு ஆதிரை ரெண்டு பேரும் செட் ஆகுது. பிரசாந்த் ப்ரோ, இல்ல நான் இல்ல இல்ல அரோரா இங்க நீங்க வராது. நாளைக்கு அதான் அவர் சொல்றேன். இல்லாதப்போ கிராஸ் பண்ணாரு. பானு எஃப்ஜே கிட்ட வராது.
இல்ல ஒரே நிமிஷம் பானு. நாளைக்கு ஸ்பேஸ்ல நீங்க இல்லாதப்போ சொல்ல போறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, துஷாரும் அரோராவும் கிடையாது, பிரசாந்தும் அரோராவும் தான் 2 பேர் தான் ஜோடின்ற மக்கா மக்கா இல்ல நான் வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டா தான் இருக்கேன். நான் உண்மையாலுமே நானும் ஜெயில பாக்குறேன். இவனு என்ன வேற கேமராவே காமிக்க மாட்டானுங்க அப்படிங்கிற ஒரு இதுல தான் நான் உட்காந்துருக்கிறேன் நானு. அதனால அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான். இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க, சான்ஸ் கிடைச்சுன்னா போய் இந்த எஃப்ஜே மட்டும் வெளியில் நின்னா சொல்லிட்டு வந்துருவேன் அந்த செட்டுக்குள்ளில. டே எஃப்ஜே உள்ளதான் நீ இருக்கேன்னு தெரியும். நாளைக்கு இது டெலிகாஸ்ட் ஆகும். மரியாதையா 4 மணிக்கு 4 மணி ஆச்சு. ஏதோ ஊன்னு சத்தம் வருது. சத்தியமா நீ தான் பாடிட்டு இருப்ப. தயவு செய்து பாடாத அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு 4 மணிக்கு அங்க எவனுமே பாட பிரசாந்த் ப்ரோ மாட்டான். சொல்ல போனா 3 மணிக்கு அங்க 2-3 பேய் இருக்குது உண்மையாலுமே. அந்த பேயே 3 மணிக்கு தூக்கம் போயிருது. இவன் 4 மணிக்கு உட்காந்து பாடிட்டு இருக்கான் பாருங்க. கண்ண பிரசாந்த் ப்ரோ முடியல பாடுறாங்க. அதான் பிரசாந்த் ப்ரோ மாறு வயசில் உள்ள போயிடுங்க. உள்ள போய் எஃப்ஜேடி சொல்லிட்டு வந்துருங்க. அது மார்வேஸ்லாம் போக வேண்டியது இல்லைங்க. நேரா போய் நடுவுல உட்காந்தாலும் இவனுக்கு தெரிய போறது இல்லைங்க. அதெல்லாம் தெரியாதுங்க. எவனோ ஒருத்த கார்பெண்டர்ன்னு நினைச்சிட்டு அவனுக்கு பாட்டு இல்ல இல்ல நடந்துட்டு இருப்பானுங்க. ஏங்க இவனுக்கு அவ்வளவு பெரிய அறிவு இருக்குதா? விஜே பாரு கண்டுபிடிச்சிருவா உங்களைய. கிளிப்பா அவ கண்ணாடி கழட்டினா ஒன்றும் தெரியாது அவளுக்கு. ஐயோ கண்ணாடியா அகீனா ஐயோ அவ ப்ரோ ஐயோ அது சும்மா சொல்லிட்டேன் சாமி. அதப்பா அப்படி பாரு வெள்ளிலிருந்து வந்து என்ன அது கழுவி ஊத்திராது அது சாமி. அது வேற அது அப்படியே சும்மா சொல்லிட்டேன். அப்படியே இதாயிரும் பஜே. அண்ணே அவ உங்களை வச்சு இல்ல பாட்டு இல்ல அதான் பாடுவானே. சொல்லிட்டேன். இல்ல இல்ல இவரு சபரி கொசு பேட் எடுத்துட்டு போறாரு இவரு. ஆக அண்ணே மொத்தம் அந்த அவங்க எஃப்ஜே தூங்க இவன் மாட்டாங்க 2 ப்ரோ. பேட்ல அவனோட தூங்க எடுத்துட்டு போயிட்டான். முடியாது, கண்டிப்பா தூங்க முடியாது அவங்களுக்கு. ஜெயில இருக்கவங்களுக்கு கொசு எவ்வளவுதான் அடிக்க முடியும், ஐயோ பாவம். ஐயோ பிரசாந்த் ப்ரோ சென்னையில அண்ணே அதுல ஈபி வேணா கொசு. தூங்கியாச்சு. அது நான் அப்பயே தூங்கியாச்சு. இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாப்ல. ஓ சென்னையில வேற டெங்கு ஓ இதெல்லாம் கஷ்டம் போச்சு பிரசாந்த் ப்ரோ. இந்த ஹைஜீன்லாம் ரொம்ப கஷ்டம் பிரசாந்த் ப்ரோ. ஐயோ இல்ல டெங்கு பரவுது. உண்மையாலுமே டெங்கு பரவுது. அப்ப இது இது ஆ, டீமுக்கு தெரியாதா இப்படி வந்துட்டு? ஓகே பனிஷ்மெண்ட் கொடுத்துறது ஓகே, பட் ஏதாவது வேற பிளேஸ்ல வச்சுட்டு உள்ள செட்டுக்குள்ளேயாவது வச்சு இது பண்ணிருக்க வேண்டியதானே? ஓப்பன் பிளேஸ்ல வச்சுட்டு இவ்வளோ குசு கடிச்சிட்டு பேட் அப்பா. இல்ல இதெல்லாம் ஒரு பாயிண்டா எடுத்து நாளைக்கு போட்டு பொழக்கிற இவங்க இவனுங்களை என்ன போட்டு. பெரிய இந்த தண்டனையா அனுபவிக்க போறாங்க? ஜெயில் மீன் ஜஸ்ட் ஒரு கேம் ஷோல ஒரு இது. இவங்க என்ன கொலை குற்றம் ம் பண்ணிட்டா உள்ள போய் உட்காந்துருக்காங்க. பாருங்க கொசு பேட் எடுத்துட்டான் திருப்பியும் பாவம் அவன் அந்த கானா. தூங்க முடியாது ஆ, ப்ரோ நைட்டு ஃபுல்லா, தூங்கல. கஷ்டம். இது வாய்ப்பே இல்லைங்க. நம்மால தூங்குச்சு. அவனை இல்ல அந்த பொண்ணு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்கிட்டு மறுபடியும் காலையிலயும் கூட போட்டிருக்கலாம் பாவம். பானு நீங்களே ம், ம். லைவ் ஃபுல்லா பாப்பீங்க என்ன? நைட். அவ்வளவுதான். இனிமேல் எங்க தூங்குறது? தூக்கம் போயிடுச்சு. ஏய் நான் ஸ்பேஸ் என் பண்றேன், நீ போய் வீட்டுல ஏய் வீட்டுல போய் மணி தூங்குமா. 3:30 கொஞ்ச நேரமாச்சும் போய் தூங்கு. ஐயா நான் தெய்வங்களே ஸ்பேஸ் கடையை நானும் சாத்துவோம் நாம. நான் க்ளோஸ் பண்றேன். இல்லைன்னா இது ஒண்ணு பேசிட்டே இருக்கும் போல பானுவும் மலைச்சாரலும். மொத்த பானெல்லாம் இப்போதைக்கு நிக்கவே நிக்காது எனக்கு அதான் தெரிஞ்சு. அதான் மொத்த கேஸ் ஏன் மேல எழுதிடாதீங்க. எனக்கெல்லாம் இப்பவே பாதி பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருக்கு. நான் 1 மணிக்கு போலான்னு வந்தவன் 3:30 மணிக்கு பேசிட்டு இருக்கிறேன். இ- அண்ணே பிரசாந்த் அண்ணே அவன் உங்களை வச்சு பாட்டு ம். பாடுவானே எஃப்ஜேங்கிறவ நீங்க உள்ள போனாலும். இல்ல 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 அதான் அவனோட கடைசி பாட்டா இருக்கும். அவன் வாயிலே குத்துங்க, வாயில மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு கொடுமை பண்ணிட்டு இருக்கான். நீங்க உள்ள போங்க. நாங்களாம் உங்களை வச்சு பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி லைவ்ல பார்த்து. வைல்ட் கார்டுல உள்ள போங்க. நாங்க சப்போர்ட் அப்படிங்கிறீங்க. பண்றோம். விஜய் ஐயோ டிக்கு வேண்டாம் இவருக்கு வேண்டாம், ஆகாது. அவர் நான் நல்லா பானு நான் இருக்கணும். நீ நான் ஒண்ணு என்ன இந்த பண்றேன். பைத்தியம் கூட போய் அவரை வைல்டு கோர்ட்டுல கார்டுல பாக்குற? போயிட்டு நான் சொல்றேன் கேளுங்க. ம், நான் அவனுகிட்ட பேசிட்டு ஒரு கேமரா மட்டும் எப்பவுமே காமிங்க, நான் அவங்க கூட பேசுன்னு சொல்லி ம். நான் கேமரால கூட பேசுறேன். என்ன பானு அப்புறம் இப்போதைக்கு என்ன பேசிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் மட்டும் உங்க கூட கான்வர்சேஷன் பண்றேன். ஏன்னா 3 மணிக்கு எப்படி இருந்தாலும் 2-3 கேமரா தான் ஆன் பண்ணியிருக்கானுங்க. எதை ஆன் பண்ணிக்கிறானுங்க மட்டும் பார்த்துட்டு ம். இது 2 நாள் பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு 4-5 கேமரா தான் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஒருத்தலையும் அவனுங்களே முடிவு பண்ணிட்டு கேமராலாம் ஆஃப் பண்ணிடுறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எப்போ கரண்ட் வேஸ்ட் அதெல்லாம் ஆஃப் பண்ண நம்ம சொல்லுவோம்ல. ஏப்பா அங்கே எவனுமே இல்லையா, அங்கே எதுக்கு லைட்டாக எரிஞ்சிட்டு இருக்குது, ஆஃப் பண்ணுப்பா அப்படிங்கணும்ல. இந்த மாதிரி டேய் இவங்க எங்கே பகல்லே கண்டென்ட் தர படுத்துருக்காங்க 4 மாட்டேங்கிறானுங்க. கேமரா போடணும். நைட்ல எங்க கொடுக்க போறானுங்க? அதுதான் இல்லை எனக்கு தெரிஞ்சு இவனுங்க 64 கேமராலாம் மிட்நைட் இல்லைன்னு நினைக்கிறேன். மசாலா மாதிரி நைட்டு தான் கண்டென்ட் குடுக்குறாங்களாட்டு இருக்கு பானு. இப்ப அதாங்க லைவ் பார்த்து இதுல பேச எனக்கு தெரிஞ்சுங்க இல்ல மாட்டேங்கிறாங்க. 3 மணி ஆயிடுச்சுல்ல, அதுக்கு சொல்றேன். மொத்தம் சொல்லுங்க சொல்லுங்க. மொத்தமே 24 கேமரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.